लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्थितितरान तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 36வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற வைணவ பெரியவர் எழுதிய 8 நூல்களிலே ஒன்றான திருவேங்கட தந்தாதி என்கிற திவ்யமான மங்களகரமான அந்த நூலை நாம் கடந்த 36 நாட்களாக அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் கடந்த 35 நாட்களாக அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 36வது நாளிலே இருக்கிறோம். 72வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். தாம் மத்து அலை வெண்ணெய் உண்ட அந்நாள் என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிப்போம். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 72வது பாசுரம். தாம் மத்து அலை வெண்ணெய் உண்ட அந்நாள் இடைத்தாயர் பிணி தாமத்து அலை உளவந்தார் வேங்கடாதிபர் தாமரை பூன் தாமரை தலையணியும் மணிமார்பில் நல் தன் நம் துழாய் தாமத்து அலைவது என்றோ மடவீர் என் தடமுலையே. ஒரு நாயகியினுடைய பாவத்திலே இன்றைக்கு பேசுகிறார். இந்த பாசுரம் தலைவியானவள் தலைவனை கலந்து இன்புற வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்துகிற பாசுரம். இங்கே காமம் என்பது பக்தியை குறிக்கக்கூடியது. தன்னுடைய மார்பானது எப்படி அந்த சில் என்று இருக்கக்கூடிய பெருமாள் அணிந்திருக்கிற துளசி மாலை மீதும் அவனுடைய மார்பும் மீதும் அழுந்துவது எப்போதோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்தில். முதலிலே என்ன சொல்கிறார்? தாம் மத்து அலை வெண்ணெய் உண்ட அந்நாள். கிருஷ்ணாவதாரத்தினுடைய நோக்கமே வெண்ணெய் திருடி உண்ணுவதுதான் என்று பெரியோர்கள் அனுபவிப்பார்கள். நவநீத சோரன் என்று ஒரு பட்டப்பெயரே அவனுக்கு உண்டு. கிருஷ்ணனுடைய லீலைகளை பாலலீலைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே பாகவதம் பிறந்ததாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். பாகவதத்தினுடைய 10வது தசகமான தசமஸ்கந்தம் என்று அழைக்கக்கூடிய 10வது பாகம் முழுமையுமே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுவதான பாசுரங்கள். அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே வெண்ணெய் தன்னுடைய தாயானவள் மத்தால் கஷ்டப்பட்டு கடைந்து எடுத்து வைத்த வெண்ணெயை உண்ணுவதற்காகவே வந்தான். அப்படி வருகிற போது அப்படி அந்த வெண்ணெயை திருடி உண்ணுவதனாலே அந்த தாயார் என்ன செய்தால், இப்படி வெண்ணெய் திருடி உண்டால் வயிறு என்னாகும் என்று கோபப்பட்டு திருடுவாயா என்று அவனை கண்டித்து கொண்டு கயிற்றினால் அவனை கட்டினாள். உலகம் முழுமையும் ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒருவன், உலகமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒருவன், தாமாக கண்ணனாக அவனே, கயிறாக அவனே, உரலாக அவனே என்று இருக்கிற ஒருவனை பார்த்து எப்படி கட்டி போட முடியும்? ஆனாலும் அவன் கட்டுண்டான், தாயின் பாசத்திற்கு கட்டுண்டான். அப்படி அந்த கட்டி அவன் விரும்பி ஏற்றுக்கொண்டான். அதனாலேயே தாமோதரன் என்கிற சிறப்பு பெயரை பெற்றான். மெலிதான இடுப்பு பகுதியிலே முடிச்சு போட்ட கயிறினால் கட்டியதனால் வந்த தழும்புகளின் காரணமாக தாமோதரன் என்கிற திவ்யநாமத்தை பெற்றவன் அவன். அப்படி அந்த ஏற்றுக்கொண்டவனானவன் தான் இங்கே திருவேங்கட மலையிலே தாமரை மலரையே இடமாக கொண்டிருக்கிற பிராட்டி. அந்த பிராட்டி அவனுடைய மார்பின் மீதே அகலமாட்டேன் என்று பிடிவாதமாக அமர்ந்திருக்க, அதன் மீது அந்த பிராட்டி அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களாலும் மேலும் வாசனை மிக்க குளிர்ந்த அழகிய துளசி மாலையும்
அணிந்திருக்கிறான் பெருமாள். அப்படி அந்த துளசி மாலையில் என்னுடைய மார்பானது படும்படி அவனை ஆறத் தழுவுவது எந்த காலமோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. நான் பெருமாளை ஆறத் தழுவது என்னாளோ என்று சொல்லி கண்ணாவதாரத்தை சொல்லி பெருமாளுடைய பிராட்டியான பெரிய தாயார் அவன் மார்பிலை விற்றிருக்க அவள் அணிந்திருக்கிற அணிகலன்களோடு குளிர்ந்த துளசி மாலையும் பெருமாள் அணிந்திருக்கிறான். தாயாரோடு சேர்ந்திருக்கிற அந்த மார்பினை நான் எப்போது என்னுடைய மார்பினால் ஆறத் தழுவேனோ அந்த நாள் எப்போது வருமோ அமையுமோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே திருவேங்கடமுடைய அணை பார்த்து. கண்ணனுடைய அவதாரத்தையும் அவனுடைய கருணையையும் யசோதை மீது அவன் கொண்டிருந்த அன்பையும் வெளிப்படுத்துகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை அனுபவிப்போம். தாம் மத்து அலை வெண்ணெய் உண்ட அந்நாள் இடைத்தாயர் பிணி தாமத்து அலை வந்தார் வேங்கடாதிபர். தாமரை பூவும் தாமத்தலை அணியும் மணிமார்பில் நல் தன் துழாய் தாமத்து அலைவது என்றோ மடவீர் என் தட முளையே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத் இயல்பிருக்க அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.